இப்பொழுது இந்த வருட வாக்குதத்தம் கால் மூலமாகவும் சிக்கர் மூலமாகவும் எந்தெந்த வீடுகளுக்கு கடந்து செல்கிறதோ அந்த வீடுகளிலே அந்த வாக்குதத்தம் நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கூட பிஷப் யோகியா அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பும் மற்றும் நல்ல சுகத்தியம் நல்ல கிருபியும் இன்னும் இந்த 34 மாவட்டங்களுக்கு கற்று கொண்டு செல்லும்படியாகவும் அவருக்கு நல்ல சுகத்தையும் கிடைத்து தரும்படியாக கடைசியாக சுசுலாம சொல்லுவாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே இனிய புத்தாண்டுகளாக இருக்கும் ஆண்டவரே. சகல வந்திருக்கும் சகல ஜனங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. பழையவையெல்லாம் ஒழித்து போயின இனிய புத்தாண்டுகளாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க தகப்பனே. அப்பா இங்க வந்திருக்கும் எங்க பாஸ்டர் அப்பா யோக பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்கள் பிள்ளைகளுக்காகவும் இங்க மற்ற எல்லா பாஸ்டர்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார குடும்பங்களை அப்பா இயேசுவின் கரத்துல நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவங்களை அப்பா நல்ல வல்லமையாய் பயன்படுத்தவே செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஊழியத்துக்காக செபிக்கிறேன் ஏசப்பா. ஊழியர்கள் பெருகப்படணும் ஆண்டவரே. குடும்பங்கள் பெருகப்படணும் ஆண்டவரே. அவங்களுக்கு மன தேவையை சந்திக்கணும், ஊழிய தேவையை சந்திக்கணும். அவங்க நல்ல பெரிய ஊழியக்காரர்களாக உயர்த்தி காட்டுறே ஏசப்பா. யோகுவே ஆண்டவரே அவங்க குடும்பங்களை ஏறி எடுத்து பாதுகாத்தது போல எங்க பாஸ்டர் குடும்பங்களை ஏறி எடுத்து பாதுகாக்கிறாப்பா. அவங்க சந்ததிகளை பெருக பண்ணுகிறாண்டவரே. அம்மா அவங்க இணைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமா செய்திருக்கிறாண்டவரே. போக்குவரத்து வரத்தை பாதுகாப்பு கொடுக்கிறாண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. இங்க வந்திருக்கிற எல்லா பாஸ்டர்களையும் ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பி, ஊழியர்களை ஆசீர்வதிப்பி ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திப்பி ஆண்டவரே. போக்குவரத்து வரத்தை பாதுகாக்கிறாண்டவரே. அப்பா எல்லா ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே அசதி சோர்வு பலவீனங்கள் எடுத்து போடுகிறப்பா ஆண்டவரே. அவங்க ஊழியத்தின் பாதையில எந்த பிசாசாண்டும் வராதபடி நீர் பாதுகாப்பு கொடுங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. வழிவாசல் திறக்கப்படும் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் பல தேவைகளை சந்திங்க ஏசப்பா. நீதி வழியில வைங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் ஆண்டவரே குழுக்கள் கரங்களாக வைங்க ஏசப்பா. எல்லா மிஷனரி ஊழியர்களுக்கும் குழுக்கள் கரங்களாக வைங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் வருமானத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 30,000 மடங்காய் பெருக பண்ணுகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த தேச மக்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல சோதனை போல பட்டணம் போல பாவங்கள் பெருகி இருக்குது ஆண்டவரே ஏசப்பா. இந்த கடைசி காலத்துக்கு சீக்கிரம் வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நரக பாதாளத்துக்கு ஜனங்கள் போகாதபடி ஆண்டவரே அவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வந்து ஏசப்பா ஆண்டவரே. எல்லா சிறு சபைகளிலும் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஆண்டவரே. அப்பா சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நிறைய அப்பா இங்க இருக்க ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்கு சபைகளுக்கு நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க ஏசப்பா. நீ செய்யும் போதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறீர். நீர் பெருகுவீர், நாங்கள் சிரிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியர்களும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் அவரோடு இணைந்து ஊழியர் செய்கிற ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் 2026 ஒவ்வொரு கர்த்தர் தேவன் தாமே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஒரு விஷயம் கரங்களை நீட்டி பாஸ்டர் யோக பாஸ்டர் பிஷப்பையாவும் எல்லா கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவரே எங்க ஊழிய காலகட்டாவே வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவர் முன்னாடி வசனங்களை கண்டாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இன்னும் 34 மாவட்டங்களிலே வழிவாசலை திரட்டுகிறார். எல்லா வழிவாசலை 2 நிமிஷம் முடிக்க போகிறேன். இன்னும் 2 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிஷப்பையாக்காக ஜெபம் பண்ணுவோமா.
சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார். ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார். ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி நன்றி எல்லாரும் காரணங்களை தேவை எல்லாரும் நல்லா கவனிங்க. யாரும் பக்கத்தில் பேசிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது சோதனை பண்ணிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கணும். இந்த இடத்துல ஜெபிக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி அற்புதம் நடக்கும். நல்ல சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன அறிவு சொல்லி அடுத்த தொடர்ந்து ஜெபத்துக்குள்ள போகிறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். நம்ம ஏன் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லிடுறேன். கொரோனா காலத்துல நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி கொரோனா பிடிச்சிட்டு நாங்க உயிரோட இருக்கணும், சாகக்கூடாது, அழுது அழுது ஃபோன் பண்ணுவாங்க. பிஷப் நூறு நான் என்னோடு இணைந்து மாஸ்டர் விக்டர், மாஸ்டர் ஸ்தோத்திரம், ஜோசப் அவர்கள் நிறைய பேர் 100 பேர் ஃபோன்லேயே ஜெபம் கான்ஃபரன்ஸ் நடத்திருப்பார். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 33 பேருக்கு கொரோனா இருக்குதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பின்பும் ஜெபத்தினால அவர்களுக்கு கொரோனாவுக்கு நினைச்சு அந்த ஜெபம் நாங்கள் அப்படி விட 33 பேர் சுகமான உடனே ஸ்தோத்திரம் நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அவர்களும் நான் 3 பேர் இணைந்து போனில் எல்லா இடத்துல இருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது அவங்களோட பலத்தாக்குள்ள சரி 730 நாள் கொரோனா முற்றிலும் நீங்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணோம். அலையிலையா அலையிலையா நானும் தப்பிச்சு உயிரோட அலையிலையா பெரிய பாடகர், கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணுறவங்க, கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி உயிரோட பெரிய நடிகர் இறந்துட்டாங்க, பெரிய பணக்காரர்கள் இறந்துட்டாங்க. நான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். எல்லாருக்கும் நோய் வருவது சரிதான். எனக்கும் ஒரு நோய் வந்துருச்சு. நோய் வரும்போது என் காலில் ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சு. பெரிய புண்ணு, அது வாரவே இல்லை. சரி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப பெரிய புண்ணு வெறும் தெரிஞ்சிச்சு. காலை கருது அறுக்கணும் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஜெபத்தினால ஆண்டவர் சுகமாக்கி இந்த ஜெப பெருவிழா
எங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக இந்த ஊழியர் இன்னும் வளரணும். சும்மா வளர்ந்துருமா? வளராது. அல்லேலூயா. ஆமாம், அது நிறைய உதவி தேவைப்படுது. உதவி தேவைப்படுகிறது, பண உதவி தேவைப்படுகிறது. விசேஷமான சுருக்கமா ஒரே ஒரு காரியம் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்ல ஒரு நாள் 7 சிறப்பு காணிக்கை வச்சு காணிக்கை ஒரு நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. சாதாரண ஊழியம் இல்லை, உயிர் காக்கும் ஊழியம். உயிர் காக்கும் ஊழியம். ஜனத்தினால நம்ம உயிரோட இருக்கிறேன். நம்ம குடும்பம், நம்முடைய வட்டார மக்கள், நம்முடைய ஜப சபையில் உள்ள மக்கள் காக்கப்படணும். நம்ம நல்லா செபிக்கணும். அதை ஏற்று காணிக்கை சொல்லப்படுறேன். ஒரே ஒரு வசனம் சொல்லிக்கிறேன். யாத்திராகமம் 35:5 ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி உங்களுக்கு உண்டானதுல கர்த்தருக்கு ஒரு காணிக்கை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. உண்டானதுல ஒரு காணிக்கை எடுத்து கொண்டு வந்து செலுத்துங்க. மனமுள்ளவன் யாராவது சரி, உங்களுக்கு மனசு இருந்தா, நல்ல மனசு இருந்தா, சாட்சி உங்களுக்கு இருக்குது, அதன்படி நீங்க செய்யுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? என்ன காணிக்கைய நீங்க கொஞ்சம் கொடுத்தால் அது 10 மடங்கு அதிகமாக தருவாங்க. அல்லேலூயா. நீங்க 10 ரூபாய் கொடுத்தா அது 1000 100 மாறும், 1000 மாறும், 1000 லட்சம் கோடியா மாறும். அல்லேலூயா. ஒரு சத்தம் படிக்குமா? அல்லேலூயா. 10 கொடுத்தால் 100 தருவார், 100 கொடுத்தால் 1000 தருவார். 10 கொடுத்தால் 100 தருவார், 100 கொடுத்தால் 1000 தருவார். குறைவை நிறைவாக்குவார். இயேசு குறைவை நிறைவாக்குவார். காணிக்கை கொண்டு வருவோம், கர்த்தருக்கு கொண்டு வருவோம். காணிக்கை கொண்டு வருவோம், கர்த்தருக்கு கொண்டு வருவோம். 10 கொடுத்தால் 100 தருவார், 100 கொடுத்தால் 1000 தருவார். 10 கொடுத்தால் 100 தருவார், 100 கொடுத்தால் 1000 தருவார். குறைவு பைபிள் அவர்கள் ஜெபம் நடத்துவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கணும். நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஜெபத்துக்கு ஒரு நிமிஷம் பைபிள் அவர்கள் முன்னாடி வருவாங்க, ஜெபம் நடத்துவாங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்வாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதிக்குள்ள மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த புது வருடத்திற்கான ஜெப குறிப்பு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஜெப குறிப்பு யார் ஜெபிக்க போறீங்கன்னு சொல்ல போறேன். தயவு செஞ்சு சொல்ல ஜெப குறிப்பை நீங்க கவனிச்சு ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். முதலாவது ஜெப குறிப்பு, இந்த ஜெப கொள்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகளையும், எல்லை பிசாசின் ஆவிகளையும், எரிச்சலின் ஆவிகளையும், மனுஷின் ஆவிகளையும் கர்த்தர் கட்டி போடும்படி, அவைகள் செயலில் போகும்படி தீபிகா சிஸ்டர் ட்ரை பண்ணுவோம். தீபிகாவோட அம்மா ட்ரை பண்ணுவாங்க. சுகுணா சிஸ்டர் ட்ரை பண்ணுவாங்க. சொல்றேன். இந்த ஜெப கொள்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகளையும், எல்லை பிசாசின் ஆவிகளையும், எரிச்சலின் ஆவிகளையும், மனுஷின் ஆவிகளையும் கர்த்தர் கட்டி போடும்படி, அவைகள் செயலிழந்து போகும்படி
தேவன் நம்புவதற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா இடமும் வாய்க்காதை போகட்டும் என்று ஜெபிக்கிறார் ராஜா. ஆவியானவருடைய மனசிக வல்லமைகளை எல்லாம் செயலாக்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறார் தகப்பனே. இயேசு ராஜாவே சோதரம் சோதரம் ஆண்டவரே, எல்லா கிரியையும் ஆண்டவரே இயேசப்பா விசுவாசின் தந்திர மந்திரம் எல்லாம் செயலிழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறார் ராஜா. விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொண்டு அப்படியே செய்யப்பட கிருபைகளுக்காக மகள் நன்றிகளை துதிகளை எடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நாம் யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருப்பவரையும் இருப்பவனில்லை, நீ உயிரோடு இருப்பவரையும் இருப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவிலும் பகலிலும் சேரவில்லாமல் காத்திடுவேன், இரவிலும் பகலிலும் சேரவில்லாமல் காத்திடுவேன், உன்னை கொண்டு மழைகளையும் இதுவரை நான் தருவேன். அடுத்த ஜெப குறிப்பு. இந்த ஜெபத்தில் இப்பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொருவர் மேலும் தமது ஆவியை ஊற்ற வேண்டும். பெந்தெகோஸ்தே அனுபவத்தை கர்த்தர் உண்டாக்க வேண்டும். இதற்காக மகிமா சிஸ்டர் பேசணும். இந்த ஜெபத்தில் இப்பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொருவர் மேலும் தமது ஆவியை ஊற்ற வேண்டும். பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக சூத்திரம் மண்டலின் சூத்திரம் அவனே சொல்லப்பட்ட குறிப்புக்காக குறிப்பிட்ட ராஜா. ஜபத்தில் அண்ணன் ஆவியானவரின் பலமாய் இறங்கியே செய்ய வேண்டுமாக நான் சொல்லிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நேரம் ஆவியை ஊற்ற வேண்டுமா சொல்லிக்கிறோம் ராஜா. அல்லது கொடுத்து அல்லது வந்திருக்க ஒவ்வொருவரும் அல்லது அபிஷேகத்தில் நிரப்பி ஆவியை ஊற்றுகிறாங்க ராஜா. யாரும் பெருமையாக ஒரு அபிஷேகத்தோடு ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ள கட்டாவின் நிறுவ செய்கிறாங்க. ஒவ்வொரு பேரும் கட்டாவின் ஆவியை ஊற்ற வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ராஜா. அல்லது அப்பா அல்லது அற்புதங்கள் அதிசயம் செய்யப்படுவதற்காகவே இந்த கூட்டத்தை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் காப்படி. இந்த காப்பில் கிடைக்கிற மாற்றி விடுங்க இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கணக்கே சோதனை செய்தே மகிழை காணீரை உங்களா. கண்ணீரை கணக்கோ சோதனை செய்தோ மகிழை காணோ உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா.
அடுத்ததாக இந்த வருடம் துவக்கம் முதல் வருடம் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு உண்டான யாவையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜானகி அம்மா ப்ரே பண்ணுவாங்க. சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மத்தியான வேலையில் கூட ஆண்டவரே அத்தாவே நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே அப்பா இந்த 2026ஆம் ஆண்டில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீ வேலையெடுத்து பாதுகாக்கக்கூடியாக சொல்லிக்கிறோம். எந்த தீமையும் அவர்கள் அணுகாதபடியும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொண்டு சொல்லிக்கிறோம், மூடி மறைத்து வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க வழிநடத்தாவிட்டால் எங்களை வழிநடத்த ஆளுநரை ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் வரும்போது நாங்கள் கண்ணீர் கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் பணியை போல வழிநடத்தி வந்த தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பவும் தண்ணீர் குறைபடாத ஆசீர்வதிக்கிறாரப்பா. அப்போ பரிபூர்ண வயல்வெளியெல்லாம் காடாகும், காடெல்லாம் ஆண்டவரை வயல்வெளியாகும் சொல்லி ஆண்டவரை நாங்கள் வசனத்தை படித்திருக்கிறோம். ஆண்டவரை அப்பா என் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள அப்பொழுது ஒரு வாழையை செவைப்படுத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கு சென்றால் அவருடைய வழியை நினைத்துக் கொள்ளும்போது நமக்கு கர்த்தர் நமக்கு பாதையை விலைக்கு நம்மளை பாதுகாப்பு எல்லாரும் தீங்கிற்கு விலைக்கு பாதுகாக்கிறார். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பினை அவரே நம்பியிருக்கிறபடியால் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வசனத்தை அவருக்கு சொல்லி சொல்லிக்கும் போது நம்ம குடும்பத்துல அப்பா தடைகளை எல்லாம் மாற்றி நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே அப்பா பக்தி ஒரு பங்கு கொடுத்து பார்த்து கடையில்லாமல் நடத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவரை தியாகமாக கர்த்தருக்கு வைராகமாக அவர் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார்கள். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிறார். அதை நினைத்து அவருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். ஆண்டவரை இயேசப்பா இந்த நாள் ஆண்டவரை எங்களை ஜீவனோடு வைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த குடும்பங்களை ஆண்டவரை கண்ணோக்கி பாவசாமி எந்த குடும்பங்களும் ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் வெட்டப்பட்டு போகாதபடிக்கு தேவனை அவர்களை அவர்களாய் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் சுவாமி. ஆண்டவரே அப்பா நிறைவானது வரும்போதெல்லாம் குறைகள்லாம் மாறும் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அப்பா உன்னுடைய கண்ணையை நோக்கி இருக்கிறவரை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து தகப்பனே எல்லாவற்றையும் உன்னை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் அவர்கள் அநேக சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க முடியாது சொல்லிக்கிறோம். அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட முடியாது சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இந்த என்னென்ன ஏக்கத்தோடு எண்ணங்களோடு இங்கு வந்திருக்கிறார்களோ தகப்பனே இந்த ஆண்டில் அவருக்கு நிறைவேற்றி தரணும். ஆண்டவரே அப்பா அவர் ஏறெடுக்கிற ஜபங்களோ எல்லாம் ஜெயமாய் மாற்றி தரணும். ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போறதாய் நன்றி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாய்க்கு கருத்தை ஒப்பு கொடுக்கணும். நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் கிரேசி வந்து பெறும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கூட அந்த ஜெபிக்க நேரத்திற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க தரப்போகிற இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அது அப்படியே எங்கள் வாழ்வில் நிறைவேறும்படியாக அதற்கு விரோதமாய் ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஏசப்பா நீர் மூலமாக்கி போடுவதற்காகவும் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய மகிமை மட்டும் இயேசுவின் மூலமாக
கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இதற்காக தமிழரசி அனுப்பிப்பேன். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஆதரிக்கிறாரா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே சகோதரர்களை கரைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு முன்பாக நிற்பீராக ராஜா. அப்பா ராஜா எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறாங்க, எங்கள் முன்னணி நிற்பீராக. வருடத்தின் துவக்கத்திலே இந்த ஜனவரி 2ஆம் தேதியிலும் ஆண்டவரே யோகு பாஸ்டர் அங்கு வைத்திருக்கிற இந்த மீட்டிங்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேலையில வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் பெரியவர், நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று இந்த மக்கள் கண்டுகொள்ளும்படியாக எங்களுக்கு முன்பாக நீர் 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக அப்பா எங்களுக்கு அடைபட்டிருக்கிற காரியங்கள் அப்பா நீ செய்து முடிக்கிறவராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ சில ஜனங்களுக்கு முன்பாக நடந்த தேவன் ஆண்டவரே, செங்கடலை 2ஆக பிளந்தீர் ராஜா. நதியை பிடித்து திரும்ப செய்தீர் ராஜா. துதியினால் எரிய கோட்டை விட செய்தீர் ராஜா. காற்றே கடலை வதத்தீர் ராஜா. அதே தேவன் நீ நேற்று வென்ற மாறாத தேவனாய் இருக்கிறவரா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுவர் ஆண்டவரே. எங்க அப்பா சுப்பிரமணிய கருத்தை நீக்கி எங்கள் சேரப்பட்டு மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை பிதாவிற்கு பரிந்து பேசுவதாக எங்கள் அப்பா குறைகள் குற்றங்கள் அப்பா மீது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இயேசப்பா எங்களுக்கு அந்த தடைகளை தகர்க்க முடியாத அப்பா நன்றோடு துதிக்கிறோம். என் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்கிறேன் அப்பா நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் செய்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே உச்சபதி கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னை